வணக்கம் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ட்ராயிங் என்னென்னா சிம்பன்சி ட்ராயிங். அதாவது இந்த சிம்பன்சி மங்கி சார்கோயில் பென்சிலில் எப்படி ட்ரா பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்டெப் பை வந்து நீங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பிளண்டிங் ஸ்டம்ஸில் ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதோட ஃபேஸ் தான் நம்ம வரைய போகிறோம். ஃபேஸ் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம் அந்த பிளண்டிங் ஸ்டம்ஸில். வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்கோயில் பென்சில் வந்து இப்போ எடுத்துகிட்டு டைரெக்டாக நம்ம வந்து ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து சார்கோயில் பென்சில் சாஃப்ட் மீடியம். அதாவது சார்கோயில் பென்சிலில் சாஃப்ட். ஃபுல்லாக அந்த ஹேரு, அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட காதுகள், இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த சார்கோயில் பென்சிலில் லைன்ஸ் வந்து அதாவது பர்ஃபெக்ஷனாக நம்ம வந்து இப்போ போட்டுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க் தான் பண்ணோம் இல்லைங்களா, பர்ஃபெக்ஷனாக போட்டுக்கணும். ஆக்சுவலாக இப்போ ட்ரா பண்ணுறது என்னென்னா நாக்கு அது லைட்டாக வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அது ஒரு போஸ் இருக்குது.
வந்து பார்த்திங்கன்னா இதோட மூக்கு பகுதி வந்து வரைகிறோம். இதில் வந்து எந்தெந்த இடத்துல எந்த அளவு ஷேட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்கள் வந்து நம்ம வரைகிறோம். ஹேர், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கண்களை சுற்றி மடிப்புகள் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து ட்ரா பண்ணணும். நெற்றி பகுதியிலையும் வந்து அந்த மடிப்புகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் காது. காதோட அந்த நிழல் பகுதி, அடுத்தது கண்ணை சுற்றி இருக்கிற நிழல் பகுதி வந்து ட்ரா பண்ணுறோம். ஷேட்ஸ்லாம் அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா இதோட கன்னத்தோட அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த அவுட்லைன் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்களுக்கு கீழே அந்த மடிப்புகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ட்ரா பண்ணுறோம். அங்கங்கே வந்து நெத்திப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மடிப்புகளை வந்து இப்போ வந்து ஆட் பண்ணுறோம்.
ஸோ எந்த பிளேஸில் டார்க்காக இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த இந்த கீழ்ப்புறத்தில் இருக்கிற இந்த தாடை பகுதியிலலாம் வந்து அந்த ஹேர் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ ஷேட்ஸ் வந்து இதில் எப்படி கொடுக்குறன்றத, எந்தெந்த பிளேஸில் எப்படி கொடுத்துருக்குறன்றத நல்லா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளண்டிங் ஸ்டம்ஸ் யூஸ் பண்ணாலும் இன்னும் நல்லா தான் இருக்கும். ஸோ இன்னொன்று, பென்சிலில் நல்லா வந்து ஷார்ப் பண்ணி நல்லா ஃபைனாக பண்ணுங்கள், இன்னும் ரியலிஸ்டிக்காக வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது பியானியோ பிராண்டு, இது வந்து சார்கோயில் பென்சில். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் அடிக்கடி வந்து பென்சில் சீவி பண்ணியிருக்கணும். நீங்கள் கொஞ்சம் பென்சில் வந்து அடிக்கடி வந்து ஷார்ப் பண்ணி பண்ணுங்கள், இன்னும் ரியலிஸ்டிக்காக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காதோட நிழல், அதாவது அந்த மடல்களில் இருக்கிற உள்ள நிழல் வந்து இப்போ வந்து ட்ரா பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புறத்தில் டார்க்லாம் பண்ணிட்ட பிறகு இந்த ஹேர் சைடில் வந்து இந்த ஹேர்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணுறோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, எந்த இடம் வந்து பர்ஃபெக்ஷன் மிஸ் ஆகுதோ அதில் வந்து ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.